Hello guys, இந்த வீடியோல சோனி கேமரால இருக்கக்கூடிய Alpha 7 Mark 4 சேம் கேமரா தான். அடுத்து இருக்கக்கூடிய எக்ஸ்போசர் மீட்டரிங் மோட பத்தி டீடைலா பார்க்க போறோம். கேமரால இருக்கக்கூடிய மெனு சிஸ்டம் பத்தி மட்டும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒன் பை ஒன்னா எல்லாமே என்ன எதுக்கு அப்படிங்கறத மட்டும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு தான். ஃபர்ஸ்ட் அன்னைக்கு வந்துட்டு ஷூட்டிங் மோட்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து ஃபுல்லா பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோல அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எக்ஸ்போசிங் மோடுல எக்ஸ்போசிங் இருக்கு, மீட்டரிங் இருக்கு, ஃபிளாஷ் செட்டிங் இருக்கு, ஃபிளாஷ்க்குள்ள எக்ஸ்போசிங் இருக்கு. ஸோ இது மாதிரி எல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எப்ப யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத டீடைலா நான் வந்துட்டு ஓரலா நான் இந்த வீடியோல வந்து சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறமா இத எக்ஸாம்பிள்ஸோட ஒரு பார்ட்டா நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு அது டீடைலா புரியும். ஓகே, கேமரால இருக்கக்கூடிய மெனு சிஸ்டம்ஸ் அது எப்படிலாம் கொடுத்திருக்காங்க, எதுக்குள்ள என்னென்னத்தை வச்சிருக்காங்க அப்படிங்கறத கேமரால எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். அது எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கறதும் சொல்லிடுறேன் நான் அதுலயே. சோ லைட், ஆம்பியன்ட் லைட் வந்து எவ்வளவு வேணும், ஃபிளாஷ் லைட்டா இருந்துச்சுன்னா அது எவ்வளவு வேணும், லைட் எங்க இருந்து எடுக்கணும், ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த இடத்துல இருந்து லைட் எடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் மீட்டரிங் செக்ஷன்ல நம்ம டீடைலா வந்து கவர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் ஒரு டாபிக்கா ஒவ்வொன்றுக்கும் வந்து மீட்டரிங் அப்படின்னா அந்த செட்டிங்கை மட்டும் வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும், ஸோ அதை எடுத்து காமிச்சு அது எப்படி வந்து லைட் எடுக்குது என்னங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே தெளிவா புரியும். இதுலயே புரிஞ்சிடும். பட் ரொம்ப பிகினிங் இப்போ எக்ஸ்போசிங்னா என்னன்னே தெரியல, மீட்டரிங்னா என்னன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருப்பாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் கேமரால வந்து இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்க, எக்ஸ்போசிங்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக் தெரியாம இருக்கிறவங்களுக்கும் அது புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்னத்தையும் டீடைலா. இப்போ மீட்டரிங்ல வந்து மல்டி மீட்டரிங் இருக்கு. மல்டி மீட்டரிங்னா அது எதுக்கு கொடுத்துருக்காங்க, அடுத்து சென்டர் வைடட் மீட்டரிங் இருக்கு, அது எதுக்கு கொடுத்துருக்காங்க, ஸ்பாட் மீட்டரிங் இருக்கு, அது எதுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டீடைலா வந்துட்டு ஒன்னையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பிகினிங் லெவல்ல இருக்கும்போது இது எல்லாமே ஒன்னா இண்டிவிஜுவலா நம்ம பார்த்தாதான் அது எதுக்கு என்னங்கிறது புரியும். சோ இப்போ நான் வந்து அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரே வீடியோல கவர் பண்ண முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் நான் கேமரால இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் எல்லாத்தையும் நான் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பிகினிங் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன செட்டிங்க்கும் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸோட அது எல்லாம் எதுக்கு கொடுத்திருக்காங்க, அது எதுக்கு யூஸ் ஆகுது பிராக்டிகலா அப்படிங்கறதெல்லாம் அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல நீங்களே பார்த்தா உங்களுக்கு புரியும். ஏன்னா இது பத்தின வீடியோக்கள்லாம் தமிழ்ல ரொம்ப ரேர் தான் இருக்கு. V2K போட்டோகிராஃபி இருக்காப்ல, குருநாதர், நிறைய போட்டோகிராஃபர்ஸ் இருக்கிறாங்க. தமிழ்ல பாத்தீங்கன்னா பிரசன்னா வெங்கடேஷ் சார் இருக்காப்ல, KLR போட்டோ குரு சார் இருக்காப்ல, சந்துரு பாரதி சார் இருக்காப்ல. இவங்க எல்லாமே வந்துட்டு பெரிய யூடியூபர்ஸ். இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா வந்துட்டு அவங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கூட போட்டி போட முடியாது. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னோட சைட்ல இருந்து உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னுமே பேசிக்கான பிகினிங் லெவல்ல இருந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் எனக்கும் ஒரு இது. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சப்போஸ் அவங்க சொன்னதுல ஏதாவது மிஸ் ஆயிருக்கலாம், இல்ல நான் ஏதாவது சொல்லக்கூடியதுல ஏதாவது உங்களுக்கு புரியலாம். செகண்ட் ஆப்ஷன் அன்னைக்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தாச்சு. ஷூட்டிங் மோட்ல வந்து இமேஜ் குவாலிட்டி, மீடியா ஃபைல் செட்டிங், ஷூட்டிங் மோட், USB ஸ்ட்ரீமிங், டிரைவ் மோட், ஷட்டர் சைலண்ட், ஜூம், ஷூட்டிங் டிஸ்ப்ளே. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது அதில் முக்கியமான செட்டிங்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு கவர் பண்ணிட்டேன். அடுத்து நமக்கு வரக்கூடியது எக்ஸ்போசிங் மோட். இந்த எக்ஸ்போசிங் மோடுக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த எக்ஸ்போசர் மோடுக்குள்ள தான் இருக்கு. ப்ரீவியஸ் கேமராஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்போசிங் கண்ட்ரோலுக்கு தனியா ஒரு பட்டனே கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம் எக்ஸ்போஷரை வந்து நம்ம இது பண்றதுக்கு. அது மேக்சிமம் வந்து எப்ப யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா A மோட், S மோட், P மோட், ப்ரோக்ராம் மோட் இருக்கு இல்லையா. சோ இந்த 3 மோட்ல வந்துட்டு எக்ஸ்போஷரை வச்சு தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டோஸ் எடுப்போம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டி மோட இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அப்பர்ச்சரை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஷட்டர் ஸ்பீடு வந்து கேமராவே எவ்வளவு ஷட்டர் ஸ்பீடு வைக்கணும் அப்படிங்கறத அது பார்த்து வச்சுக்கும். ISOவும் அதே வச்சுக்கும். அப்போ லைட் இன்னும் கொஞ்சம் குறைச்சா பரவாயில்ல, லைட் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா பரவாயில்ல ஃப்ரேம்ல சப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம கிட்ட என்ன வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், இருக்காது. ஏன்னா அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டி மோடுல அப்பர்ச்சரை தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். லைட் எவ்வளவு வேணுங்கிறத கேமராவே டிசைட் பண்ணிக்கும். அப்போ லைட்டை வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்க, லைட்டை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணு அப்படிங்கறத வந்து எப்படி சொல்றது, அதுக்கு தான் இந்த எக்ஸ்போஷர் மோட். இந்த எக்ஸ்போஷர் மோட்ல லைட்டை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு வந்து கம்மி பண்ணவும் முடியும், நமக்கு தேவையான அளவுக்கு வந்து அதிகப்படுத்தவும் முடியும். அதுக்கு தான் இந்த எக்ஸ்போஷர். இதுல வந்து இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங் இருக்கு. அதுதான் வந்து மீட்டரிங்னு சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் மீட்டரிங். இந்த மீட்டரிங்ல வந்து மொத்தம் 3 இம்பார்ட்டன்ட் மீட்டரிங்ஸ் இருக்கு. இதுல வந்து மொத்தம் 5 கொடுத்திருப்பாங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. அப்பத்துல இருந்து வரக்கூடிய கேமரா சிஸ்டம் படி பார்த்தோம் அப்படின்னா 3 தான் முக்கியமான செட்டிங்ஸ். அது எதுன்னு பாத்தீங்கன்னா மல்டி, அடுத்தது சென்டர் வைடட் மீட்டரிங், அடுத்தது ஸ்பாட் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான மீட்டரிங். ஸோ எக்ஸ்ட்ரா 2 மீட்டரிங் வந்து சோனில பர்டிகுலரா கொடுத்துருக்காங்க. இப்போ வர மிரர்லெஸ்ங்கிறதுனால கொஞ்சம் அடிஷனல் ஃபீச்சர்ஸ்லாம் இதுல தான் இருக்கதான் செய்யுது. அது ஒன்றும் தப்பு கிடையாது, வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுல முக்கியமான மீட்டரிங், பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய மீட்டரிங் அப்படின்னா ஒன்னு மல்டி,
இன்னொன்று சென்ட்ரோய்டர், மூணாவது ஸ்பாட். இது மூணு தான் முக்கியமான மீட்டரிங். ஓகே, இப்போ பேக் போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்போஷர். இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்போஷர்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோனையுமே ஐஎஸ்ஓ வந்து ஆட்டோ அப்படின்னு நான் செட் பண்ணியிருக்கேன். இதுல வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ அதை இங்கே வந்து தான் நம்ம செட் பண்ண முடியும். இதை வந்து ஷார்ட்கட்டா நம்ம செட் பண்ணி வச்சிருந்து நம்ம ஈஸியா கண்ட்ரோல் பண்றோம். செட்டிங்குள்ள போய் இதை வந்து செட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து தான் எக்ஸ்போசருக்குள்ள வந்து தான் ஐஎஸ்ஓவை நம்ம வந்து செட் பண்ண முடியும். இதை நான் வந்து ஆட்டோவில் விட்டுறேன். செட்டிங் போய்க்கிறோம். எக்ஸ்போசர்ல ஐஎஸ்ஓ வந்து ஆட்டோ பண்ணிக்கிறேன். நம்ம இந்த கேமரால வந்து இந்த செட்டிங்ல வச்சுக்கிட்டா வெட்டிங் ஈவெண்ட்ல எல்லாம் வந்து போட்டோ எடுக்கிறதுக்கு வந்து கரெக்டா இருக்கும். அதுக்காக நான் இந்த செட்டிங் எங்கெங்க எது இருக்கு அப்படிங்கறத சொல்லிடுறேன். பிளஸ் வந்து எது எவ்வளவு வச்சுக்கலாம் அப்படிங்கறதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேயா? ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்போஷர்ல ஐஎஸ்ஓ இதுதான் வந்து ஆர்டரா கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டர்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐஎஸ்ஓவை நான் ஆட்டோல விட்டுக்கிறேன். ஆட்டோல விட்டுட்டு இங்க ஐஎஸ்ஓ ரேஞ்ச் லிமிட்னு ஒன்று இருக்கு இல்லையா, இது வந்து மினிமம் மேக்ஸிமம் வந்து எவ்வளவு போகலாம் அப்படிங்கிறதுக்கு கேட்கும். அது ஆட்டோலயே விட்டுருந்தாலும் இப்போ இதுல பாத்தீங்கன்னா மினிமம் ஐஎஸ்ஓ வந்து 50 அதுல கொடுத்துருக்கு இல்லையா, 50 தான் மினிமம் ஐஎஸ்ஓ. அதுக்கு கீழே நான் குறைக்க முடியாது. அதுக்கு மேல வேணா போகுமே தவிர அது கீழே குறைக்க முடியாது. ஸோ மினிமம் வந்து 50 எடுத்துக்க அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். அடுத்தது மேக்ஸிமம் ஐஎஸ்ஓ பாத்தீங்கன்னா நான் 64,000 நான் வச்சிருக்கேன். இது எவ்வளவு வரைக்கும் போகும்னு பாத்தீங்கன்னா 2,48,00 வரைக்கும் இது போகும். எனக்கு வந்து அவ்வளவு வேண்டாம், அதுல பாதி வச்சுக்குவோம் போதும். ஏன்னா ஐஎஸ்ஓ ஏத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா நாய்ஸ் வரும். அது நார்மலா தெரிஞ்ச விஷயம் தான். கிரெயின்ஸ் அதிகமாகும், புள்ளி புள்ளியா தெரியும் படம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கேமரால கொடுத்துருப்பாங்க. பட் அதை விட ஒரு 50% நம்ம யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். இது ஃபுல் ஃப்ரேம்ங்கிறதுனால 50% சொல்றேன். இதுவே கிராப் பாடியா இருந்துச்சுன்னா 25% தான் யூஸ் பண்ண முடியும். அதுவே வந்துட்டு கண்டிப்பா நாய்ஸ் தெரியும். பட் இதுல ஓகே, இதுல வந்து நான் இப்பயும் 64,000 நான் வச்சிருக்கேங்கிறதுக்காக நான் 64,000க்கு நான் மேக்ஸிமம் கொண்டு போய் யூஸ் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 10,000 ஒரு 24,000 அந்த ரேஞ்சுக்குள்ளதான் ஷூட் பண்ணுவோம் எப்பவுமே. ஓகேயா? இது வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஓகே பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். அவ்வளவுதான். இதுல வந்து இவ்வளவுதான் நம்ம வச்சுக்க வேண்டிய செட்டிங். அடுத்தது பாத்தீங்கன்னா எக்ஸ்போசர் காம்பன்சேஷன். இது நான் சொல்ல வந்ததுதான். நான் சொன்னேன் இல்லையா, லைட் வந்து கம்மியா இருக்குது கூட இருக்குது அப்படிங்கறத வந்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் இல்ல, அது வந்து இதுலதான் பண்ண முடியும். இதுல உங்களுக்கு வந்து இப்ப 0 இருக்குது இல்லையா, இப்ப இந்த 0 இருக்கிறத வந்து ஒரு ஸ்டாப் அதிகமா வேணும்னா இப்ப நான் வந்துட்டு நான் எக்ஸாம்பிளுக்கு நான் அப்பர்ச்சர் ப்ரியாரிட்டி மோட்லயே போட்டுக்கிறேன். அப்பர்ச்சர் ப்ரியாரிட்டி மோட்ல வந்து எனக்கு வந்து அப்பர்ச்சர் 2.8 சட்டர் ஸ்பீடு வந்து கேமராவே டிசைட் பண்ணும். என்னால அப்பர்ச்சர் மட்டும் 2 வீலும் சுத்தினாலும் அப்பர்ச்சர் மட்டும் தான் கண்ட்ரோல் ஆகுது. சட்டர் ஸ்பீடு 100 அதுவே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஐஎஸ்ஓ ஆட்டோல இருக்கு. இன்கேஸ் நான் ஐஎஸ்ஓ வந்து மேனுவல் ஆக்குனேன் அப்படின்னா பாருங்க, நான் ஒரு 1000 வச்சுக்கிறேன் ஐஎஸ்ஓ. சட்டர் ஸ்பீடு பாத்தீங்களா மாறிக்கிட்டே இருக்குது. அதாவது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு லைட். இப்போ இந்த இடத்துல மெஷர் பண்ணா 50, 40, 30 காட்டுது. இதுவே இந்த பிளாக் இருக்கு இந்த இடத்துல காமிச்சானா 20 காமிக்குது. இந்த இடத்துல நான் லைட்டை மெஷர் பண்ணேன்னா 30 காட்டுது, 25 காட்டுது. அப்படியே இந்த கீபோர்டுக்கு வரேன். இந்த இடத்துல நான் வந்துட்டு லைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தேன்னா எனக்கு 5 தான் காட்டுது சட்டர் ஸ்பீடு. ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப லைட் கம்மியாக இருக்குது அப்படிங்குது. இதுவே இந்த ஃப்ளவர் வாஷ் மேலே வைக்கிறேன் பாருங்க, 1/8, 10, 13, 15 தான் இருக்கு சட்டர் ஸ்பீடு. இதுல வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஐஎஸ்ஓ நம்ம ஏத்தினாதான் தேவையான சட்டர் ஸ்பீட் நமக்கு கிடைக்கும். இதை நான் அன்னைக்கே சொன்னேன், ஐஎஸ்ஓவை ஆட்டோல விட்டுறது பெட்டர் அப்படின்னு. ஏன்னா அது ஒரு ஸ்டாண்டர்டா தேவையான சட்டர் ஸ்பீடு வந்துட்டு அது கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஐஎஸ்ஓ வந்து ஆட்டோல வச்சுக்கலாம். இதுலலாம் வச்சு எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஷேக் வரும், போட்டோ வந்து ஸ்மூத்தா எடுக்க முடியாது. என்னதான் ஹேண்ட் ஹோல்டு பண்ணி எடுத்தாலும் இந்த சட்டர் ஸ்பீட்ல எல்லாம் எடுக்கவே முடியாது போட்டோ. ட்ரைபாட்ல போட்டு வேணும்னா மேபி ட்ரை பண்ணலாம். எக்ஸ்போசர் காம்பன்சேஷன் அதிகப்படுத்தணும்னா ஒரு 2 ஸ்டாப் பிளஸ் பண்றேன். 2 ஸ்டாப் பிளஸ் பண்ணோனையும் இங்க என்ன காட்டுது, 2 ஸ்டாப் பிளஸ் ஆயிடுச்சுன்னு காமிக்குது. அதே மாதிரி லைட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா வருது. பார்த்தா தெரியும் ஸ்கிரீன்ல லைட் வந்து முதல் இருந்ததை விட இப்போ கூடி இருக்கு. லைட் கூடி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சட்டர் ஸ்பீடு இறங்கும். ஏன்னா பத்தாது, அது எப்படியோ நம்ம சட்டர் ஸ்பீடை வந்து நம்ம மேனுவலா கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால எக்ஸ்போசர் காம்பன்சேஷனை வச்சு தான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். பர்டிகுலரா இந்த ஏ மோடு எஸ் மோட்லயோ இருக்கும்போது. இதுவே வந்து எஸ் மோடுக்கு வந்துட்டோம்னு வைங்களேன், நான் எஸ் மோட் போட்டுக்கிறேன். எஸ் மோட்ல வந்து நம்ம சட்டர் ஸ்பீடை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்பர்ச்சர் வந்து கேமரா தான் எடுத்துக்கும். அப்போ என்ன ஆகும்னா இப்போ 160 இருக்கு. நான் இப்போ இது 2 வீலும் ஃப்ரண்ட்ல இருக்க வீலும் பேக்ல இருக்க வீலும் 2 வீலும் சுத்தினாலும் எனக்கு வந்து சட்டர் ஸ்பீடு மட்டும் தான் மாறும், அப்பர்ச்சர் மாறாது. ஏன்னா இது சட்டர் ஸ்பீட் மோட்ல இருக்கு, எஸ் மோட்ல இருக்கு. எனக்கு வந்து ஒரு 100 சட்டர் ஸ்பீடு வேணும்னு நான் வச்சுக்கிறேன். ஐஎஸ்ஓ வந்து 1000 இருக்கு. பட் என்ன சொல்லுது, அங்க பிளிங்க் ஆயிட்டே இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? அப்பர்ச்சரும் எக்ஸ்போசரும் வந்துட்டு பிளிங்க் ஆயிட்டே இருக்கு. ஏன்னா லைட் பத்தல. இது வந்து எப்போ வந்து லைட் வந்து கரெக்டா இருக்குன்னா நான் ஐஎஸ்ஓ கொஞ்சம் ஏத்துறேன் பாருங்க, 8000, 10,000. இப்போ வந்து எக்ஸ்போசர் காம்பன்சேஷன் வந்து நின்றுச்சு. பட் அப்பர்ச்சர் இன்னமும் பிளிங்க் ஆகிட்டு தான் இருக்கு. ஏன்னா இன்னமும் லைட் பத்தலைங்கிறதுனால இன்னும் ஒரு ஸ்டாப் கூட பண்றேன். இப்போ பாருங்க ரெண்டுமே வந்து ஸ்டெடி ஆயிடுச்சு, பிளிங்க் ஆகல. 16,000 ஐஎஸ்ஓ கொடுத்தாதான் இந்த 100 சட்டர் ஸ்பீடுக்கு இந்த இடத்துக்கு லைட் வந்து போதையதான் இருக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு. ஸோ சுத்தமா லைட் இல்லை இந்த இடத்துல. அதனாலதான் அது இப்படி
இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஓகே, ஆட்டோவில் போட்டுக்கிறேன். இப்போ வந்து எக்ஸ்போஷரில் +2 ஸ்டாப் வச்சுருக்கேன் இல்லையா, இப்போது -2 ஸ்டாப் வைக்கிறேன். ஆக்சுவலாக நான் இந்த ஸ்டாப்புன்னு சொல்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த மெஷர்மெண்ட் தான். இந்த 0 இருந்து இந்த 1ன்னு வருது இல்லையா, இது ஒரு ஸ்டாப். இதுலேருந்து 2ன்னு போகுது இல்லையா, இது ஒரு ஸ்டாப். இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, இதுலேருந்து நான் ஒரு பாயிண்ட் தள்ளுறேன் அப்படின்னா 0.3 ஸ்டாப் வந்துட்டு மைனஸ் ஆகுது. இதுலேருந்து மறுபடியும் இன்னொரு பாயிண்ட் தள்ளுறேன் அப்படின்னா 0.7 ஸ்டாப் வந்து மைனஸ் ஆகுது. அடுத்து இப்போதான் வந்து ஒரு ஸ்டாப் வந்து மைனஸ் ஆயிருக்கு. இதை தான் வந்து ஸ்டாப்னு சொல்லுவேன். நான் ஸ்டாப்னு சொல்லும் போதெல்லாம் நீங்க வந்து எக்ஸ்போசர் காம்பன்சேஷன்ல ஒரு பாயிண்ட் குறையுது இல்லை ஒரு பாயிண்ட் கூடுது அப்படின்னு தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேயா? இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு மைனஸ்ல 2 ஸ்டாப் குறைச்சிக்கிறேன். ஓகே, 2 ஸ்டாப் குறைச்சிட்டு இப்போ வெளியில வரேன். தெரியுதா, லைட் கம்மியாயிடுச்சு பாருங்க. 2 ஸ்டாப் அண்டர் பண்ணியாச்சு. ஆட்டோலயே இருந்தாலுமே இப்போ இன்னும் கூட நம்ம குறைப்போம். எக்ஸ்போஷரில் இன்னும் கூட ஒரு 4 ஸ்டாப் நான் கம்மி பண்ணுறேன். ஒரு 5 ஸ்டாப்பே கம்மி பண்ணுறேன். மேக்ஸிமமே குறைச்சிக்கும். 5 ஸ்டாப் குறைச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ லைட்டை வந்து குறைஞ்சிச்சு. எனக்கு 5 ஸ்டாப் கம்மி பண்ணிக்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷனை நான் கொடுத்துட்டேன் கேமராக்கு. ஸோ அதுவே வந்துட்டு 5 ஸ்டாப் வந்து இறக்கிருச்சு. ஈவன் ஐஎஸ்ஓ வந்து ஆட்டோலயே இருந்தாலுமே கூட எக்ஸ்போசர் காம்பன்சேஷனால மட்டும்தான் லைட்டை வேணுங்கிற அளவுக்கு நமக்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணவோ கூட்டிக்கவோ முடியும். இப்போ இதுவே வந்து எக்ஸ்போசர் காம்பன்சேஷன்ல 5 ஸ்டாப் நான் இன்க்ரீஸ் பண்றேன். ஐஎஸ்ஓ ஆட்டோல தான் இருக்கு. +5 ஸ்டாப் நம்ம கொடுத்துருக்கிறதுனால அதுவே வந்துட்டு அது ப்ளஸ் ஆயிடுச்சு. ஷட்டர் ஸ்பீட்ல அது வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே நான் அது பண்ணல. அதே மாதிரி எஃப் ஸ்டாப் வந்து லைட் வந்து கம்மியா இருக்கிறதுனால எஃப் ஸ்டாப் வந்து இன்னுமே அதிகமாக தான் தேவைப்படும். அதை விட கீழே போகாது. பட் நம்ம இருக்கிற அவைலபிள் லைட்டுக்கு பிளஸ்ல வேணுமா மைனஸ்ல வேணுமா, இதுதான் வந்துட்டு நம்ம கேமராக்கு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன். பிளஸ்ல வேணும்னா எக்ஸ்போசர் காம்பன்சேஷன்ல +1 ஸ்டாப், +2 ஸ்டாப், +3 ஸ்டாப். ஏன்னா லைட் நிறைய வேணும், எனக்கு வந்து இந்த சப்ஜெக்ட்டுக்கு லைட் பத்தல அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ அது வந்து கரெக்டாக இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஈவன் ஐஎஸ்ஓ வந்து ஆட்டோல இருந்தாலுமே. இப்போ இதை வந்து 0 பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கரெக்டான எக்ஸ்போஷர்னு அர்த்தம் 0ல வச்சுக்கிறது. ஈவன் நான்லாம் வந்து ஒரு 0.7 ஸ்டாப் அந்த மாதிரி வந்து கம்மியாக தான் வச்சு ஃபோட்டோ எடுப்பேன். அது போஸ்ட் ப்ராசஸிங்கில் வந்து நம்ம வந்து ரைஸ் பண்ணிக்கலாம் லைட்டை அப்படின்னு சொல்லி அப்படிதான் எடுத்து பழக்கம் எனக்கு. எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் அப்படிங்கிறது வந்து எதுக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கேமரா ஏ மோடுலயோ அல்லது எஸ் மோடுலயோ இருந்தா அதுக்கு அந்த எக்ஸ்போசர், அதாவது லைட், கேமரா தான் டிசைட் பண்ணி எடுத்துக்கும் உள்ளுக்குள்ள. அதை வந்து எனக்கு வந்து இதை விட கொஞ்சம் கம்மியா எடுத்துக்க லைட்டை, இதை விட கொஞ்சம் கூட லைட் எடுத்துக்க அப்படின்னு இன்ஃபர்மேஷனை நம்ம கேமராவுக்கு சொல்றதுக்கு தான் இந்த எக்ஸ்போசர் காம்பன்சேஷன்ங்கிற ஒரு விஷயம் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அது எதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிட்டேன். ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிளாக இது. இதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்போசர் ஸ்டெப் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது எதுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, அதுதான் நான் சொன்ன அந்த ஸ்டெப்னு சொன்னேன், ஒன் ஸ்டாப்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுற வேல்யூ வந்து எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறத கேமராவுக்கு கொடுக்கறதுக்காண்டி தான் வந்து இது கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து 2 டைப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 0.3 EV, 0.3 ஸ்டாப் வந்து இன்க்ரீஸ் ஆகணுமா இல்லை 0.5 இன்க்ரீஸ் ஆகணுமா? இப்போ நான் உங்கள்கிட்ட காமிச்சது வந்துட்டு நீங்க பார்த்துருப்பீங்க, கவனிச்சிங்களான்னு தெரியல, நான் இன்னொரு தடவை காமிக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து 0.3 EVல தான் இருக்கு. இப்போ இந்த எக்ஸ்போசர் காம்பன்சேஷன் டயல வந்துட்டு நான் இப்போ லெஃப்ட்ல அப்படி ரொட்டேட் பண்றேன்னா 0.3 ஸ்டாப் தான் வந்துட்டு லெஃப்ட்ல வருது. அடுத்து ஒரு ஸ்டாப் நகர்த்துறேன் அப்படின்னா அது ஒரு 0.7 மாறுது. அடுத்து வந்து இப்போதான் 1 ஸ்டாப் முழுசா கம்ப்ளீட் ஆகுது. அப்ப என்ன ஆகுதுன்னா, அதாவது 0.3 ஆட் ஆகுது. இப்போ இதை வந்து எனக்கு 0.3 ஆட் ஆக வேண்டாம், எனக்கு வந்து 0.5 ஆட் ஆகணும் அப்படின்னுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து சொல்லணும்னா இந்த எக்ஸ்போசர் ஸ்டெப்ல போயிட்டு 0.3 EVன்னு இருக்கிறத 0.5 EVயா சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படி 0.5 EVயா சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த எக்ஸ்போசர் காம்பன்சேஷன் டயல்ல வந்துட்டு நம்ம லெஃப்ட்ல ரொட்டேட் பண்ணோம்னா 0.5 டைரக்டா வந்துட்டு நகரும். அடுத்து வந்து ஒரு 0.5, அடுத்து ஒரு 0.5, 1.5 ஆயிடுச்சு. அடுத்து ஒரு 0.5, 2 ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆஃப் ஸ்டாப்பா வந்துட்டு இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகும். ஸோ இப்படி வேணுமா இல்ல 0.3 வேணுமா அப்படிங்கிறத வந்து நுணுக்கமா கேமராவுக்கு வந்து சொல்றதுக்காண்டி தான் அந்த ஒரு ஆப்ஷன் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஒரு 0.3 வச்சுக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாவே லெஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி நான் அவ்வளோ வச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஸ்டாண்டர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். இது தேவையில்லை நம்மளுக்கு. இது வேணும்னா இன்கேஸ் எக்ஸ்போசர் காம்பன்சேஷன் ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா இது வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காண்டி தான். இந்த ஃபங்க்ஷன் அட்ஜஸ்ட் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஆப்டிமம் எக்ஸ்போஷர்
ஜென்ரலி அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் நாட் நெசசரி அட்ஜஸ்ட். கரெக்டான ஒரு இது வந்துட்டு இல்லைங்கிற பட்சத்தில் மட்டும் இதை வந்து ஹேண்டில் பண்ணி ஒருத்தர் ஓகே பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நமக்கு தேவையில்லை, வெளியே வந்துடும். அது வேணும்னா மட்டும் இன்கேஸ் அது தப்பாக ஒர்க் ஆகுற மாதிரி தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் அதை வந்து ஒரு தடவை வேணா செட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ்போசர் காம்பன்சேஷனுங்கிறது அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது, இதில் சிம்பிள் தான். அடுத்து இருக்கிறது தான் முக்கியமான மீட்டரிங். நான் முதவே சொன்னேன் இல்லையா, மீட்டரிங். இந்த மீட்டரிங் வந்து மொத்தம் வந்து 3 இம்பார்ட்டன்ட் மீட்டரிங்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ இது வந்து மல்டி மீட்டரிங். மல்டி மீட்டரிங்ல ஓகே பண்ணிட்டு இது வந்து மல்டி மீட்டரிங்ல இருக்கு. இந்த இடத்துல நான் வந்து ஜஸ்ட் ஃபோக்கஸ், இந்த ஓங்கிறத வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு போட்டோ எடுக்கிறேன். ஓகே, இது வந்து மல்டி மீட்டரிங்ல ஃபோக்கஸ் பண்ணி எடுத்த ஒரு போட்டோ. ஆக்சுவலா மல்டி மீட்டரிங் அப்படின்னா என்னன்னா, ஏரியா ஃபுல்லா எவ்வளோ ஏரியா கவர் ஆகுதோ அந்த ஃப்ரேம்ல ஃபுல்லா லைட்டை எடுத்துக்கிட்டு அதுல இருந்து லைட்டை மெஷர் பண்ணி அந்த போட்டோவுக்கு லைட் கொடுக்கும். அதுதான் மல்டி மீட்டரிங். இது வந்து எல்லா நேரங்கள்லயும் இந்த மாதிரி மல்டி மீட்டரிங் வந்து நமக்கு கை கொடுக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடியோ, இப்போ இன்கேஸ் நம்ம ஸ்கையை பார்த்து ஒரு போட்டோ எடுக்கிறோம், மேல ஒரு பறந்து போயிட்டு இருக்க ஒரு பறவையை போட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த பறவை வந்து ஸ்கையை விட கொஞ்சம் வந்து டல்லா, கொஞ்சம் இருட்டா இருக்கும், கருப்பா தான் தெரியும். ஏன்னா ஸ்கை வந்து வெளிச்சம் பிரைட்டா இருக்கும். பறவைங்கிறது வந்துட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அப்போ அது நம்ம இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது, இந்த பக்கம் இருந்து பறவைக்கு அடியில லைட் கொடுக்கறதுக்கு எதுவுமே கிடையாது, பறவைக்கு மேல லைட் கொடுக்கறதுக்கு தான் சன் இருக்கு. பறவை வந்து இப்படி பறந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம கீழே இருந்து தான் வந்துட்டு பறவை வந்து போட்டோ எடுப்போம். அப்போ கீழே இருந்து பறவைக்கு வந்து லைட் கொடுக்கறதுக்கு நமக்கு வந்து பிளாஷ் லைட், ஸ்டோப் எல்லாம் போட்டு அடிக்க முடியாது இல்ல. ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி அவைலபிள் லைட்ல தான் வந்து நம்ம வச்சு படம் எடுக்க முடியும். அப்படி அவைலபிள் லைட்ல வச்சு படம் எடுக்கும்போது ஒரு பிரச்சனை என்னன்னா, லைட் வந்து கீழே இருந்து கொடுக்க முடியாது. மல்டி மீட்டரிங் வச்சீங்க அப்படின்னா ஃபுல் ஏரியாவுக்கும் ஸ்கை கவர் ஆயிருக்கும் போது ஓவராலா ஸ்கை வந்து பிரைட்டா இருக்கு, லைட்டை குறைச்சிக்கன்னு சொல்லி ஸ்கைக்கான எக்ஸ்போஷரை வந்து கரெக்ட் பண்ணி கேமரா வந்து ஸ்கையை வந்துட்டு கரெக்டான எக்ஸ்போஷர்ல ப்ளூவா சூப்பரா காமிச்சிடும். அப்படிங்கும் போது அந்த பறவை வந்து என்ன ஆகும்னா, நல்லா டார்க்கா, நல்லா கருப்பா ஏதோ ஒன்று பறந்து போயிட்டு இருக்குங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தெரியும். அதை வந்து அந்த பறவையை நம்ம போட்டோ எடுத்துட்டு அதை அப்படி ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சுத்தமா டீடைல்ஸ் இருக்காது, ஃபுல்லா பிளாக்கா டார்க்கா இருக்கும். எனக்கு வந்து அந்த பறவை வந்து எக்ஸ்போஷன் வந்து கரெக்டா இருக்கணும். அந்த பறவையில எனக்கு வந்து அந்த பறவையோட ரெக்கை, அதோட அந்த அடியில இருக்க ஃபின்ஸ் எல்லாமே வந்து அந்த காலு கை இதெல்லாம் வந்துட்டு எனக்கு வந்து தெளிவா தெரியணும். அப்ப வந்து பறவைக்கான லைட்டை வந்து நான் கரெக்டா கொடுக்கணும். எனக்கு வந்து சப்ஜெக்ட் வந்து அந்த பேர்டு வந்து எனக்கு தெளிவா இருக்கணும். எல்லா டெக்ஸ்சர், அந்த டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு தெளிவா வேணும். ஈவன் அதோட பாட்டம் ஏரியாஸ்ல கூட எனக்கு வந்து தெளிவா இருக்கணும். ஸ்கை வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு பிரைட்டா தான் இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணி நம்ம பறவையை வந்து இன்னும் பிரைட்டா காட்டணும். ஸ்கை ஓவர் எக்ஸ்போஸ் ஆனா ஆயிட்டு போகுது, எனக்கு ஸ்கை வந்து ஃபுல்லா ஓவர் எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னு கேமரா சொல்லும். ஆனா ஆயிட்டு போகுது, எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து பின்னாடி ஸ்கை வந்துட்டு ஃபுல்லா ஒயிட் வாஷ் அடிச்ச மாதிரி இருந்தா கூட பிரச்சனை இல்லை. எனக்கு பறவை வந்து எனக்கு வந்து டீட்டெயிலிங்கா நீட்டா தெரியணும் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து தேவை. ஏன்னா நான் போட்டோ எடுக்க போறது பறவையை, வானத்தை இல்லை. ஸோ அந்த மாதிரி நேரங்கள்ல இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த ஓக்கு வந்து நான் லைட்டை மெஷர் பண்ணி நான் வந்து போட்டோ எடுத்தேன். பட் இருந்தது மல்டி மீட்டரிங்ல. அப்ப என்ன பண்ணிருக்கோம், இந்த ஓ கிட்ட இருக்க லைட்டை மட்டும் அதை மெஷர் பண்ணிருக்காது, ஓவராலா என்டையர் ஸ்கிரீன்லயும் இருக்கக்கூடிய லைட்டை தான் அது வந்து மெஷர் பண்ணிருக்கோம். ஐ மீன் நான் ஸ்கிரீன் சொல்றது ஸ்கிரீன் இல்ல, என்டையர் அந்த ஃப்ரேமோட அந்த சைஸ், அந்த என்டையர் ஃப்ரேமோட சைஸ்ல இருந்து லைட்டை மெஷர் பண்ணிக்கிட்டு ஓவராலா கண்ட்ரோல் பண்ணி தான் அதை வந்து லைட்டை கொடுக்குது. இந்த மீட்டரிங்லயே ரெண்டாவது இருக்கிறது என்னன்னா சென்டர். பேர்லயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது வந்து ஃபுல் ஏரியா. படத்திலேயே பார்த்தாவே தெரியும், இந்த படமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா காட்டுறாங்களா. ஸோ ஏரியா ஃபுல்லா எல்லா இடத்துல இருந்து லைட் எடுக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து சொல்ல வருது. அடுத்து இருக்கிறது பேர்லயே சென்டர்னு சொல்லிட்டாங்க. சென்டர் அப்படின்னா சென்டர்ல இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல இருந்து மட்டும் லைட் எடுத்துக்கும். அப்படின்னா இப்போ ஒரு குரூப் எடுக்கிறோம், குரூப்ல வந்து ஒரு 7 பேர் 8 பேர் நிக்கிறாங்கன்னு வைங்க, ஃப்ரேம்ல வந்து சென்டர்ல தான் நிற்பாங்க. சுத்தி இருக்கிற இடம் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை, ஓவர் எக்ஸ்போஸோ அண்டர் எக்ஸ்போஸோ ஏதோ ஒன்று ஆயிட்டு போகுது. எனக்கு தேவையானது ஃப்ரேம்ல சென்டர் போர்ஷன். அந்த சென்டர் போர்ஷன்ல எனக்கு லைட் வந்து கரெக்டா வேணும் அப்படின்னு இன்ஃபர்மேஷனை கேமராவுக்கு கொடுக்கறது தான் இந்த சென்டர் வைடர். அப்ப என்ன பண்ணும் கேமரா, சென்டர் வைடர்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ நான் அதே சென்டர் வைடர்ல வச்சு அதே ஓவை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு போட்டோ எடுக்கிறேன். சென்டர் வைடர்ல வச்சுக்கிட்டேன், ஓவை ஃபோக்கஸ் பண்றேன், ஓவை ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். ஓகே, என்ன டிஃபரெண்ட் இருக்கு இந்த போட்டோக்கும் இந்த போட்டோக்கும்? ஒயிட் பேலன்ஸ்னு சொல்லாதீங்க, இதுல வந்து லைட் கொஞ்சம் மாறி மாறி தான் இருக்கு. ரெண்டு போட்டோவுமே 5200 தான் நான் ஒயிட் பேலன்ஸ் வச்சிருக்கேன். ஒயிட் பேலன்ஸ் மாறல, அங்க லைட் மட்டும் தான் மாறி இருக்கு. சென்டர்ல இருந்து மட்டும் லைட் எடுத்துக்கிட்டு இந்த போட்டோவை எடுத்திருக்கு.
சுற்றி இந்த பக்கம்லாம் வந்துட்டு லைட்டை வந்து கரெக்ட் பண்ணலை. ஸோ சென்டர் ஆஃப் ஏரியாவில் இருந்து மட்டும் லைட்டை எடுத்துக்கிட்டு அதுக்காண்டி எக்ஸ்போஷரை வந்து கரெக்ட் பண்ணி ஃபோட்டோ எடுத்துருக்கு. இந்த இன்கேஸ் நான் அந்த பறவை எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, அந்த பறவை எக்ஸாம்பிள் வந்து இந்த மீட்டரிங்க்கு தான் செட் ஆகும். ஸ்பாட் மீட்டரிங், அது பேர்லயே தெரியும். ஸ்பாட் அப்படிங்கிறது வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட், அந்த சிங்கிள் பாயிண்ட்ல தான் அது வந்துட்டு லைட்டை மெஷர் பண்ணும். ஸோ ஸ்பாட் மீட்டரிங் வச்சு எடுக்கும்போது இது ரொம்ப அட்வான்ஸான ஒரு இது. இப்போ வந்து இந்த பாக்ஸுக்கு கூடவே ஒரு ரவுண்டு ஒன்று சேர்ந்து நகர்ந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கு, அந்த ஸ்கொயர் பாக்ஸுக்கு சுற்றி ஒரு வட்டம் போட்டிருக்கு, அதுதான் வந்து ஸ்பாட் மீட்டர். இப்போ என்ன ஆகுதுன்னா, நான் வந்து பாயிண்ட்டை வந்து நான் எங்கே எடுத்துகிட்டு போகிறேனோ அந்த பாயிண்ட் கூடயே வந்து அந்த ஸ்பாட்டும் வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கு. நான் இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டை கொண்டு போயிட்டு, இந்த ஓ தான் பறவைனே வச்சுக்கோங்களேன், இந்த பறவையை வந்துட்டு நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே கூட வேணாம், இன்னும் இருட்டான இடத்துக்கிட்ட நான் கொண்டு போகிறேன். இது வந்து ஸ்க்ரீனோட பிளாக் ஏரியா. இந்த பிளாக் ஏரியாவில் நான் வந்து லைட்டை மெஷர் பண்ணுறேன். டிஸ்பிளே வந்து ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிடுது, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். சுத்தமாக லைட் இல்லாதனால ஃபோக்கஸ் ரொம்ப தடுமாறுது. இங்கே லாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன நீங்கள் கவனிக்கிறீங்கன்னா, டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சுத்தமாக ப்ளீச் ஆன மாதிரி இருக்கும். டிஸ்பிளே வந்து ஓவர் எக்ஸ்போஸ் ஆகி ப்ளீச் ஆயிடுச்சு. ஆனால் இந்த பிளாக்ல வந்து டீட்டெயில்ஸ் தெரியுது. ஓகே, இந்த ஏரியா டீட்டெயில்ஸ் தெளிவாக இருக்கு, அதுதான் ஸ்பாட் மீட்டரிங். இதுவே வந்து நான் அதே ஃபோட்டோவை மல்டியில் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறேன், அதே இடத்துக்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஃபோட்டோவுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஓகே, மல்டி மீட்டரிங்கில் என்டையர் ஸ்க்ரீனுக்குமே வந்து லைட்டை மெஷர் பண்ணி ஃபோட்டோ எடுத்திருக்கு. அப்போது இந்த இடம் வந்து டார்க் ஆயிடுச்சு. நான் அந்த இடத்துல தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இம்பார்ட்டன்ட் வந்து இந்த இடம் தான். இந்த இடத்துல எனக்கு வந்து டீட்டெயில் வேணும். பட் என்டையர் ஸ்க்ரீனையுமே வந்துட்டு அது லைட்டை மெஷர் பண்ணதுனால டோட்டலாக இங்கெல்லாம் எக்ஸ்போசர் கரெக்டாக வந்துருச்சு, பட் இந்த இடம் டார்க் ஆயிடுச்சு. பட் இந்த ஃபோட்டோவை பாருங்க, அப்படியே ஆப்போசிட். நான் எந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் பாயிண்டை வச்சேனோ அந்த ஃபோக்கல் பாயிண்ட் இருந்த இடம் மட்டும் நல்லா கரெக்டான எக்ஸ்போசரில் இருக்கு. சுற்றி இருக்க இடம் வந்து ஓவர் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. அந்த ஃபோட்டோவில் பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் ப்ளூவாக நீட்டாக கரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகிருக்கும் வந்து, ஆனால் இந்த இடம் வந்து டார்க் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்கைக்கு கீழே இருக்கக்கூடிய பறவையை ஷூட் பண்ணும்போது நடக்கக்கூடிய விஷயம். இருட்டாக இருக்கிற இடத்துல எனக்கு லைட்டை மெஷர் பண்ணிக்க அப்படின்னா, அந்த இருட்டாக இருக்கிற இடம் வந்து வெளிச்சமாக ஆக்கி ஃபோட்டோ எடுக்கும். அப்படி இருட்டாக இருக்கிற இடத்த வந்து வெளிச்சமாக்குது அப்படின்னா, ஈவன் அதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து ப்ளீச் ஆக தான் செய்யும். லைட் அதிகமாக இருக்கிறத சுற்றி அப்படின்னா ப்ளீச் ஆகிடும். இன்கேஸ் சுற்றி இருக்க இடம் வந்துட்டு இருட்டா இருக்கு, நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் மட்டும் பிரைட்டா இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? அப்படியே ரிவர்ஸ்ல நடக்கும். இப்போ இவர மேல வந்து ரிங் லைட் இருக்கு, இதே ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோ. இந்த ரிங் லைட்ல இந்த லைட்டை நான் மெஷர் பண்றேன். லைட்டை மெஷர் பண்ணி ஸ்பாட் மீட்டர் வச்சு ஒரு போட்டோ எடுக்கிறேன், கரெக்டா எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. இப்போ இதையே வந்து மல்டி மீட்டரிங்ல வச்சு போட்டோ எடுத்தா என்ன ஆகும்? ஓகே, இதுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? தெரியும். ஸோ இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் மல்டி மீட்டரிங் எப்போ யூஸ் பண்ணணும், ஸ்பாட் மீட்டரிங் எப்போ யூஸ் பண்ணணும்னு. ஸ்பாட் மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம், பட் இன்கேஸ் என்டையர் ஏரியாவும் வந்து கவர் பண்ணி போட்டோ எடுக்கும்போது இந்த ஸ்பாட் வந்து பிரச்சனை வரும். இன்கேஸ் நம்ம கரெக்டான ஒரு இடத்துல வந்து நம்ம ஃபோக்கல் பாயிண்டை வச்சு லைட்டை மெஷர் பண்ணாம வேற ஏதாவது தப்பான இடத்துல ஒரு பிரைட்டா இருக்க ஒரு இடத்துலயோ ஒரு டார்க்கா இருக்க ஒரு இடத்துலயோ வச்சு போட்டோ எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த போட்டோ வந்து யூஸ் பண்ணிக்க முடியாம போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். ஏன்னா நிறைய போட்டோ ஓவர் எக்ஸ்போஸ் ஆயிடும், நிறைய போட்டோ அண்டர் எக்ஸ்போஸ் ஆயிடும். ஸ்பாட் மீட்டரிங் வச்சு எடுக்கும்போது எந்த இடத்துல வச்சு எடுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்பாட் மீட்டரிங் யூஸ் பண்ணனா ஒரு அட்வான்ஸ் லெவல் தான் அது, நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் தான் அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம வந்து அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. தேவையான நேரங்கள்ல தேவையான இடங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்பாட் மீட்டரிங் யூஸ் பண்ணணும். கரெக்டா லைட் வந்து எந்த இடத்துல வச்சு எடுக்கணும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சா மட்டும்தான் அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். தப்பா வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த போட்டோ வந்து கரெக்டா வராது. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பேசிக்கா சில விஷயங்களை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ ஈவினிங் சன்லைட் வந்து இந்த டைரக்ஷன்ல இருந்து இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு வைங்க, சப்ஜெக்டை கொண்டு வந்து இப்படி நிப்பாட்டிட்டு நம்ம சன்னுக்கு ஆப்போசிட்ல நின்று கேமரா வந்து சன்னை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து கேமராவை பார்த்து இருப்பாங்க, சப்ஜெக்டுக்கு பின்னாடி சன் இருக்கு. ஸோ லைட் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கும் சப்ஜெக்டுக்கு பின்னாடி. அப்ப நிச்சயமா சப்ஜெக்ட் வந்து டார்க் ஆகத்தான் செய்யும், சில் அவுட் ஆகத்தான் செய்யும். ஃபுல்லா இருட்டா கருப்பா ஒரு உருவம் மட்டும் தான் தெரியுமே தவிர, ஏன்னா மல்டி மீட்டரிங் வச்சிருக்கும் போது சன் வந்து பிரைட்டான ஒரு விஷயம். சன்னுக்கு வந்து எக்ஸ்போஷர் எடுத்துட்டு அது வந்து லைட்டா என்டையர் ஃப்ரேமுக்கும் குறைச்சு விட்டுரும். அப்ப சப்ஜெக்ட்
நார்மலா இருட்டாகி நிழல் மட்டும் தான் தெரியுவாங்க. பட் எனக்கு வந்து வெளிச்சம் வேணும், அந்த சப்ஜெக்ட் வந்து எனக்கு மூக்கு முடி ஃபேஸோட இருக்க டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு தெரியணும் அப்படின்னா அந்த நேரத்துல இந்த ஸ்பாட் மீட்டரிங் வந்து நம்மளுக்கு கை கொடுக்கும். ஸ்பாட் மீட்டரிங்கை வச்சுட்டு சப்ஜெக்டோட ஃபேஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல இருந்து லைட்டை மெஷர் பண்றோம்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்துட்டு டீடைலா இதுல பதிவாயிடும். பட் அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்கை அந்த சன் எல்லாம் வந்து ஓவர் எக்ஸ்போஸ் ஆயிடும். ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த நேரங்கள்ல தான் இந்த ஸ்பாட் மீட்டர் வந்து நமக்கு யூஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்பாட் மல்டி இது ரெண்டு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். சென்டர் வைடர் வந்து ரேர். சென்டர் வைடருங்கிறது மல்டிலே வச்சு எடுத்துடலாம். ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஏரியால சென்டர்ல மட்டும் தான் நமக்கு வந்து லைட் தேவைப்படுது. அதாவது ஸ்பாட்டை விட கொஞ்சம் அதிகமா அப்படி வச்சுக்கலாம். ஸ்பாட் வந்து இந்த இவ்வளவு இடத்துல இருந்து தான் லைட் எடுக்குது அப்படின்னா அதை விட கொஞ்சம் இந்த இவ்வளவு இடத்துல இருந்து எனக்கு வந்து லைட் வேணும் அப்படின்னா சென்டர் வைடர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மூணு தான் இம்பார்ட்டன்ட். கீழே இருக்கிறது வந்து தான் என்டையர் ஸ்கிரீன் ஆவரேஜ் அவங்களே போட்டிருக்காங்க. என்டையர் ஸ்கிரீன் ஆவரேஜ் என்னன்னா இந்த மல்டி மாதிரி தான், மல்டியை விட கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணி லைட் எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி. கரெக்டா அது வந்து எக்ஸாக்டா எடுக்கும் மல்டில. இது வந்து அப்படி இல்லாம கொஞ்சம் எல்லா ஸ்கிரீன்ல வந்து பொதுவா ஒரு லைட் எடுத்துக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பட் இது ரெண்டும் மிரர்லெஸ்ல புதுசா கொண்டு வந்திருக்கிறது தான். இந்த ஹைலைட்ல வந்துட்டு ஸ்பாட் மீட்டர் பண்ணி எடுக்கிறது, லைட் அதிகமா இருக்கிற இடங்கள்ல இருந்து கரெக்டான ஒரு லைட்டை வந்து எடுத்துக்கிட்டு இது பண்றதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளவுதான் ஸ்பாட் மீட்டரிங். நீங்க பேசிக்கா வந்து இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸ்பாட்லயே வந்து லார்ஜ் ஸ்பாட் இருக்கு, ஸ்டாண்டர்ட் ஸ்பாட்னு இருக்கு. லார்ஜ் ஸ்பாட்டுங்கிறது என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த வட்டம் தெரியுதா பெருசா, ஸோ இது வந்து லார்ஜ் ஸ்பாட். அந்த சென்டர் வைடர்னு சொன்னேன் இல்லையா, அதை விட கொஞ்சம் சின்னது. சென்டர் வைடர் வந்து இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருந்து நமக்கு வந்து லைட்டை மெஷர் பண்ணும். இந்த ஸ்பாட் வந்து லார்ஜ் சைஸ் வந்து இந்த ஏரியாக்குள்ள இருக்கக்கூடிய லைட்டை மட்டும் மெஷர் பண்ணும். இதுவே வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ஸ்பாட் வந்து என்ன பண்ணும்னா இவ்வளவு ஏரியாக்குள்ள இருந்து மட்டும் தான் லைட்டை வந்து மெஷர் பண்ணும். ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஸ். ஓகே, இதுல மீட்டரிங் இவ்வளவுதான். நம்ம அடுத்ததுக்கு போயிருவோம். அடுத்து வந்து ஃபேஸ் ப்ரியாரிட்டி மல்டி மீட்டரிங் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய போட்டோஸ்ல வந்துட்டு ஹியூமனோட ஃபேஸஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா ஃபேஸுக்கு வந்து லைட் வந்து மெஷர் பண்ணி அதை எடுத்துக்கும். ஹியூமன்ல வந்து முகம் தான் முக்கியம் அப்படிங்கிறது அதுக்கு தெரியும். ஸோ முகத்துக்காண்டி எவ்வளவு லைட் எடுக்கணும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஃபேஸுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து லைட் எடுத்துக்கும். அதுதான் ஃபேஸ் ப்ரியாரிட்டி இன் மல்டி மீட்டரிங். மல்டி மீட்டரிங்கும் போது எல்லா ஃபுல் ஸ்கிரீனுக்கும் வந்து லைட்டை மெஷர் பண்ணும். பட் ஹியூமன்ஸோட ஃபேஸஸ் அதுல நிறைய இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த ஃபேஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஃபேஸுக்காக கரெக்டான எக்ஸ்போஷரை வந்து அதை மெஷர் பண்ணி கொடுக்கும். சுத்தி இருக்கிற இடங்களை பத்தி பெருசா இது பண்ணிக்காது. ஸோ அதுதான் வந்து ஃபேஸ் ப்ரியாரிட்டி வந்து முக்கியமா அப்படிங்கிறது. இதை வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நார்மலா என்டையர் ஸ்கிரீனுக்கும் லைட் எடுக்கும். ஸ்கிரீன்ல வந்து ஹியூமன்ஸ் இருக்காங்க, ஃபேஸ் தெரியுது அப்படின்னா ஃபேஸுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்கும். அதனால அது வேணுமா வேண்டாமான்னு கேட்குது. நான் வேணும், அதனால ஃபேஸுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதனால அது வேணும்னு சொல்லி நான் ஆன்ல வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்தது ஸ்பாட் மீட்டரிங் பாயிண்ட், ஃபோக்கஸ் பாயிண்ட் லிங்க் அப்படின்னு அதிலே கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா இப்போ இது ஒரு முக்கியமான ஆப்ஷன். இப்போ நான் வந்துட்டு ஃபோக்கஸ் பாயிண்ட் லிங்க்குங்கிற ஆப்ஷன்ல தான் இருக்கு. இப்போ நான் சென்டர் வச்சிடுறேன். சென்டர் வச்சுட்டு ஸ்பாட் மீட்டரிங்ல தான் இருக்கு. ஓகே, வச்சுட்டு இப்போ நான் வெளியில வந்துடுறேன். உங்களுக்கு தெரியுதா, நான் இப்போ இந்த பாக்ஸை மூவ் பண்றேன். பட் அந்த ஸ்பாட் மீட்டர் எங்க நிக்குது, சென்டர்லயே நிக்குது. பாக்ஸ் மட்டும் தான் நகர்ந்து போயிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா நான் பாக்ஸை நான் இங்க வச்சு நான் இப்போ ஃபோக்கஸ் பண்றேன். பட் அது லைட் எங்க இருந்து எடுக்கும், இந்த ஸ்பாட் எங்க நிக்குதோ அங்க இருந்து தான் லைட் எடுக்கும். ஸ்பாட் வந்து சென்டர்ல நிக்குது. சென்டர்ல நிக்கிற ஸ்பாட் லைட் எடுத்து எனக்கு வந்து சப்ஜெக்ட் இங்க இருக்குது. சப்ஜெக்ட் நான் இந்த ஓ தான் பரவாயில்ல வச்சுக்கிறீங்க. இந்த ஓ வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணி நான் போட்டோ எடுக்க போறேன் அப்படின்னா லைட் எங்க இருந்து எடுத்துக்கணும், சென்டர்ல அந்த இடத்துக்கிட்ட இருந்து எடுத்துக்கும். நான் போட்டோ எடுக்கிறேன், எடுத்துட்டு இந்த போட்டோவை பாருங்க. ஆக்சுவலா அது வந்துட்டு இப்போ லைட் எங்க இருந்து எடுத்துக்குன்னா இங்க இருந்து எடுத்துருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து கரெக்டான இருக்கு எக்ஸ்போசர், இங்க வந்து அண்டர் எக்ஸ்போஸ் ஆயிருக்கும் கொஞ்சம். இதுதான் நான் சொல்லிட்டு இப்போ வந்து நான் திரும்ப இந்த செட்டிங்கை வந்து நான் சென்டர்ல வேண்டாம், எனக்கு ஃபோக்கல் பாயிண்டோட லிங்க் பண்ணி இதுதான் வந்துட்டு கரெக்டான ஒரு இது. ஏன்னா ஃபோக்கஸ் பாயிண்ட் எங்க இருக்குதோ அந்த இடத்துல தான் நமக்கு லைட் மேக்ஸிமம் தேவைப்படும். அங்க இருந்து தான் நமக்கு லைட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்துட்டு அதே 0ல வச்சு நம்ம இப்போ ஸ்பாட் இதே இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ நான் போட்டோ அடிக்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ இந்த இடத்துல கரெக்டா எல்லா டீட்டெயிலும் கரெக்டா இருக்கு. இப்போ இதுவே முந்தின போட்டோல எவ்வளோ டார்க்கா இருக்கு. ஸோ லைட்டை இங்க இருந்து எடுத்துருச்சு. லைட்டை இங்க இருந்து எடுக்கும்போது இது வந்து கரெக்ட் எக்ஸ்போஸ் ஆயிருச்சு, இந்த இடம் அண்டர் எக்ஸ்போஸ் ஆயிருச்சு. இப்போ கரெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இது ஓவர் எக்ஸ்போஸ் ஆயிருச்சு, இது கரெக்ட் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஸ்பாட்டை வந்து அந்த இதோட லிங்க் பண்ணி இருக்கிறதுக்கும் லிங்க் பண்ணாம இருக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஃபோக்கல் பாயிண்ட் வந்து ஸ்பாட்ல லிங்க் ஆயிருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது லிங்க் பண்ணி தான் இருக்கணும். லிங்க் பண்ணி இருந்தா நம்ம மேக்ஸிமம் சுச்சுவேஷன்ல வந்து நமக்கு கை கொடுக்கும். ஓகே, இதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த AELW/shutter அப்படின்னு இருக்கு இல்லையா,
இது என்னன்னா ஆட்டோ எக்ஸ்போஷர் லாக் வித் ஷட்டர் அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். ஏஇஎல் வித் ஷட்டர் அப்படின்னா ஷட்டர் பட்டன் அழுத்தும் போது எக்ஸ்போஷர் வந்து ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன். எனக்கு வந்து அது வேண்டாம், நான் அதனால ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். இந்த ஷட்டர் பட்டன் அழுத்தும் போது அதுவே வந்துட்டு எக்ஸ்போஷரை வந்து லாக் பண்ணி எடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபிளாஷ் செட்டிங். இது ஃபுல்லாவே வந்துட்டு ஃபிளாஷ்காக இருக்கக்கூடிய செட்டிங். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிளாஷ் மோடு. ஃபிளாஷ்லயே பாத்தீங்கன்னா இது ஃபுல் ஃபிளாஷ். இப்போ இதெல்லாம் வந்துட்டு நம்ம அடிஷனல் ஃபிளாஷ் மாட்டி எடுக்கும் போது தான் இது யூஸ் ஆகும். இந்த கேமரால இன்பில்டா ஃபிளாஷ் கிடையாது. எக்ஸ்டர்னல் ஃபிளாஷ் நம்ம மாட்டும் போது இது ஃபுல் ஃபிளாஷ். இது ஸ்லோங்கிறது இனிஷியலா அடிக்கிறது கம்மியான பவர்ல அடிக்கும், ஸ்லோ ஷட்டர். ரியர் அப்படிங்கிறது வந்து இப்போ லாங் எக்ஸ்போஷர் ஷாட்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா ஷட்டர் ஓப்பன் ஆகும்போது ஃபிளாஷ் அடிக்காது. ஃபுல்லா அங்க இருக்க லைட் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு ஷட்டர் எப்போ க்ளோஸ் ஆகுதோ அப்பதான் வந்துட்டு ஃபிளாஷ் வந்து அடிக்கும். அதுதான் வந்து ரியர் அப்படிங்கிறது. அதாவது ஃபர்ஸ்ட் ஷட்டரை விட்டுட்டு ரியர் பின்னாடி க்ளோஸ் ஆகும்போது ஃபிளாஷ் வந்து சிங்க் ஆகி அடிக்கும். இதுல அவ்வளவுதான். பேக் வந்துடலாம். இது காம்பன்சேஷன். இதே மாதிரி ஃபிளாஷுக்கு வந்து காம்பன்சேஷன் இருக்குது. அதே மாதிரி 0.3 0.7 இது மாதிரி ஃபிளாஷோட பவரை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கும் டிக்ரீஸ் பண்றதுக்கும் இது யூஸ் ஆகும். ஃபிளாஷ் யூஸ் பண்ணும்போது போட்டோ எடுக்கும்போது தான் தெரியும். இப்போ அது நார்மலா யூஸ் ஆகாது. அடுத்தது வந்துட்டு ஆம்பியன்ட் அண்ட் ஃபிளாஷ். ஆம்பியன்ட் லைட்டுக்கும் ஃபிளாஷுக்கும் சேர்த்து எக்ஸ்போஷரை வந்து காம்பன்சேட் பண்ணி செட் பண்ணணுமா, இல்ல ஆம்பியன்ட் லைட்டுக்கு மட்டும் எக்ஸ்போஷர் இருந்தா போதுமா அப்படிங்கிறதுக்கு இது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வேணும்னா வச்சுக்கலாம். வயர்லெஸ் இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொன்றா ப்ராக்டிக்கலாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் இது என்ன எவ்வளோ யூஸ் பண்ணணும் என்னங்கிறதெல்லாம் தெரியும். இதெல்லாம் வந்து சோனியோட ஃபிளாஷஸ்லாம் வந்து சிங்க் பண்ணுறதுக்கு டேரெக்டாக ட்ரிகர் இல்லாமல் இது டேரெக்டாகவே பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதில் ஃப்ளாஷ் ஷூட்டிங் செட்டு. ஃப்ளாஷோட ஸ்பீட் ரேஞ்ச் வந்து நம்ம இதிலே செட் பண்ணிக்கலாம். எவ்வளோ மினிமமாக ஃப்ளாஷ் வைக்க முடியும், 30 செகண்டு. மேக்ஸிமம் வந்து 8000 வரைக்கும் நான் சிங்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். அது மேக்ஸிமமே அவ்வளோதான் சிங்க் ஆகும். எல்லா எக்ஸ்டர்னல் ஃபிளாஷஸ்லயுமே மேக்ஸிமம் ஹை ஸ்பீட் சிங்க் பார்த்தீங்கன்னா 8000 வரைக்கும் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால இது நமக்கு போகும் தாராளமாக. ஃபிளாஷ்ல வந்து இவ்வளோதான். இது வந்து இந்த ஒயர்லெஸ் ஃபிளாஷ்லாம் வந்து கனெக்ட் பண்றதுக்கு நீங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்க சோனியோட ஃபிளாஷ்லாம் இதுல வந்து டேரக்டாவே சிங்க் ஆகி அடிக்குங்கிற மாதிரி எல்லாம் நிறைய ஃபீச்சர்ஸ் சொல்றாங்க. இதுல நான் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லை. ஃபிளாஷஸ் சோனியோட ஃபிளாஷ் நம்ம கையிலேயே இல்லை. வேற இந்த கோடாக்ஸ் இந்த மாதிரி ஃபிளாஷஸ் தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அடிஷ்னலா அந்த எக்ஸ்ப்ளோ மாதிரி ட்ரிகர் மீட்டர் போட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேயா? ஸோ இது தேவையில்லை. ரெட் ஐ ரிடக்ஷன். இன்கேஸ் போட்டோ எடுக்கும்போது கண்ணில் வந்துட்டு ரெட் ஸ்பாட் வருது அப்படின்னா அதை ரிமூவ் பண்றதுக்கு இது ஆன்ல வச்சு போட்டோ எடுக்கலாம். பட் எனக்கு அந்த பிரச்சனை வந்தது இல்லை. அதனால நான் மேக்ஸிமம் ஆஃப்லேயே வச்சுக்கிறேன். அப்படியே வந்திருந்தாலும் அதுக்கு நிறைய போஸ்ட் ப்ராசஸிங் டூல்ஸ் இருக்குது. அதை வச்சு கூட அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ரெட் ஐ. அடுத்தது ஒயிட் பேலன்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செட்டிங் தான். இதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் பேலன்ஸ் வந்து ஒரு ஃபோட்டோவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு ஃபோட்டோ வந்து இதுல பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்துருப்பாங்க. உள்ள வந்தா ஒயிட் பேலன்ஸ்ல உள்ள வந்தானா இது வந்து ஆட்டோ ஒயிட் பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கிறது. லைட் வந்து கேமராவே மெஷர் பண்ணிக்கும். இப்போ என்னோட சிஸ்டத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா திடீர்னு மஞ்சள் கலர் லைட் எரியுது, ஒரு பச்சை கலர் லைட் எரியுது, ஒரு சிகப்பு கலர் லைட் எரியுது. ஸோ இந்த மாதிரி கலர் கலரா லைட் எரியுது. அப்போ என்னோட இதுக்கு வந்து இப்போ ஃபேஸுக்கு வந்துட்டு லைட் வச்சு ரீட் பண்ணோம்னா கண்ணா பின்னாடி மாறி மாறி காமிக்கும். ஸோ லைட் வந்து எவ்வளவு இருக்கு, ப்ளூ லைட் அந்த இடத்துல கூட இருக்கா, இல்ல வந்துட்டு வார்ம் லைட் வந்து கூட இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அந்த லெவலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது வந்து ஆட்டோமேட்டிக்ல வச்சோம் அப்படின்னா கேமராவே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இவ்வளவு லைட் இருக்கு, இந்த மாதிரி லைட் இருக்கு, இது இவ்வளவு வச்சா கரெக்டா இருக்கும், அதுவே ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அதுவே பண்ணிடும். நம்மளாம் வந்து செட் பண்ணோம்னா டே லைட் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு. டே லைட்டுங்கிறது 5200 கெல்வின் அந்த மாதிரி வரும். ஒவ்வொன்றுக்குமே கெல்வின் ரேஞ்ச் இருக்கு. எல்லாமே ஆட்டோமேட்டிக் மோடு தான். டே லைட் அப்படிங்கிறது ஒரு ஆட்டோமேட்டிக் மோடு. இதுல ஷேடு, கிளவுடி, இன்கேண்டேஷன்ட், வார்ம் ஒயிட்டு, கூல் ஒயிட்டு, டே ஒயிட்டு, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம இதுல மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கெல்வின்ல வச்சு யூஸ் பண்ணலாம். அது வந்து நார்மலா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது வந்து நான் இன்னொரு வீடியோ டீட்டெயிலா ஒயிட் பேலன்ஸ் மட்டும் பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் ஒரு வீடியோ ஃபுல்லாவே இது பண்ற மாதிரி தான் இருக்கும். என்ன டைம் எங்கேயோ போயிடும். நார்மலா நான் சொல்லிக்கிறேன். இதுல வந்துட்டு ஒரு கெல்வின்ல வச்சு நம்ம ஷூட் பண்ணிக்கிறது நல்லது. நமக்கு நம்மளே வந்து மேனுவலா இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ லைட் வந்துட்டு ரொம்ப கூலா இருக்கு அப்படின்னா இந்த கெல்வினை ரொம்ப ரைஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து வார்மா மாறிடும். இதுவே ரொம்ப வந்து கூலான லைட் நமக்கு இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து பேலன்ஸ் பண்ணி வார்ம் டோன் அந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணி அதை வந்து பேலன்ஸ் பண்ணி கரெக்டான ஒயிட் பேலன்ஸும் கொண்டு வரணும். ஒயிட் வந்து ஒயிட்டா தெரியணும், பிளாக்கா தெரியணும், இருக்கிற கலர் இருக்கிற மாதிரியே தெரியணும். அதுதான் நமக்கு வந்து பேசிக் தம் ரூல். இதை எப்படி கொண்டு வர போறோம், இதை எப்படி அச்சீவ் பண்றோம் அப்படிங்கிறது தான் விஷயமே. இதுல லைட் வந்து ரொம்ப கூலா இருக்குது. இப்போ கூலா அப்படின்னா விடிய காலையில வந்துட்டு மைல்டா ஒரு ப்ளூ டோனோட ஒரு லைட் அடிக்கும். அதுல போய் போட்டோ எடுக்க போறோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் வார்ம் டோன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப கெல்வின்ல வந்து வார்ம் டோனுக்கு இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு 6000 7000 8000 அந்த மாதிரி போயிடும். இதுல வந்து 2500 கெல்வின்ல இருந்து
9900 வரைக்கும் இருக்கு, அதாவது 9900 கெல்வின் வரைக்கும் இருக்கு. இதுல வந்து இந்த 2500 வந்து கூல் டோன், கூலா காமிக்கும். 9800 வந்து வார்மா காமிக்கும். ஆக்சுவலா இது வந்து ப்ராக்டிக்கலா இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக பண்றேன். அவ்வளோ டைம் இல்லை நமக்கு இது எல்லாத்தையும் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. நார்மலாக அதை மிடில் வச்சுக்கலாம். 5200 கெல்வின்ங்கிறது ஆவரேஜா டே லைட் ஊற்றி இருக்கும். அதனால இது வந்து ஓவராலா எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு அளவுல இருக்கும். இது ஆட்டோல ஒயிட் பேலன்ஸ் போட்டு எடுக்கலாம். என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆட்டோல போட்டு எடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு போட்டோவுமே ஒயிட் பேலன்ஸ் மாறி மாறி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணும்போதுமே அது ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு போட்டோவுக்குமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது கெல்வின்ல போட்டு எடுத்துட்டோம்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் போட்டோ. இன்கேஸ் ஒரு போட்டோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அதே வந்துட்டு எல்லாத்துக்கும் காப்பி பேஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணலாம் ஒயிட் பேலன்ஸை. ஸோ அதுக்காண்டி தான் கெல்வின்ல போட்டு எடுக்கிறது. இதை விட இன்னும் அட்வான்ஸ் ஒன்று இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ். கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் வந்து ஒரு ஒயிட் பேப்பரை வச்சு ஒயிட் பேலன்ஸ் வந்து மெஷர் பண்ணலாம். இப்போ சப்ஜெக்டோ ஒரு மாடலோ வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கையில் ஒரு பேப்பர் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அந்த அவங்க மேலே படக்கூடிய லைட்டு அந்த பேப்பரில் ஃபர்ஸ்ட் படுற மாதிரி வச்சுட்டு அந்த பேப்பரை மெஷர் பண்ணி ஒரு போட்டோ எடுத்து கேமராவுக்கு வந்து கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ்ல இதுதான் வந்து ஒயிட் கலர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா கேமரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இதுதான் லைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அது கரெக்டான ஒரு ஒயிட் பேலன்ஸை அதை செட் பண்ணிக்கும். அப்ப நம்ம அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டு அந்த சப்ஜெக்டை மாடலை போட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல அது கரெக்டான ஒயிட் பேலன்ஸ் அக்யூரேட்டா கொடுக்கும். அதுதான் வந்து இந்த கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்துட்டு கெல்வினை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ரேஞ்சு. பட் இதை பண்றதுக்கு நமக்கு வந்து அந்த நேரத்துல ஒரு ஒயிட் பேப்பரோ இல்லை ஒயிட் கலர்ல ஏதோ ஒரு துணியோ ஏதோ ஒன்று இருக்கணும். ஒயிட் கார்டெல்லாம் இருக்கு. இப்போ ஒயிட் பேலன்ஸ் மெஷர் பண்றதுக்கு ஒயிட் கார்டு, கிரே கார்டு, இந்த மாதிரி கார்டுலாம் இருக்கும். அதை அவங்க கையில கொடுத்து அதை பண்றதுக்கு ஸோ கேண்டிடா ஷூட் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ அப்போ வந்து கெல்வின் தான் நமக்கு யூஸ் ஆகும். அது கெல்வினும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாத நேரத்தில் வேணும்னா நம்ம ஆட்டோ ஒயிட் பேலன்ஸை போட்டுவிட்டு எடுக்கலாம். மற்ற நேரத்தில் ரொம்ப அது நமக்கு டைம் இருக்குங்கிற பட்சத்தில் இந்த கஸ்டம் ஒயிட் பேலன்ஸை செட் பண்ணி போட்டோ எடுத்து பழகிட்டோம் அப்படின்னா அது இன்னுமே அக்யூரேட்டா இருக்கும். பின்னாடி நமக்கு போஸ்ட் ப்ராசஸிங்ல வேலை வந்து கொஞ்சம் குறையும். ஒயிட் பேலன்ஸுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது வந்து எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்போஷர்லயே ஃபிளாஷுக்கு கீழே ஒயிட் பேலன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் நான் செட் பண்ணியிருக்கேன். மாற்றி இப்போ கெல்வின்ல வச்சுக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து பெரியாரிட்டி செட் இன் ஆட்டோ ஒயிட் பேலன்ஸ். அதில் வந்து ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. இதில் வந்துட்டு ஆம்பியன்ட்டு ஆட்டோ ஒயிட் பேலன்ஸ் ஒயிட்னு இருக்கும். ஸோ இது எதுவுமே வேண்டாம், நமக்கு ஸ்டாண்டர்டில் இருந்தாவே இது கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட்லேயே வச்சுக்கலாம். அடுத்தது இந்த அதில் இருந்த மாதிரி இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஷட்டர் ஆட்டோ ஒயிட் பேலன்ஸ் லாக் அப்படிங்கிறது. அதாவது இந்த ஷட்டர் வந்து ஆஃப் ப்ரெஸ் பண்ணும்போது ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒயிட் பேலன்ஸ் வந்து லாக் பண்ணிக்கிட்டோமா அப்படிங்கிறது. எனக்கு இந்த ஆப்ஷன் எனக்கு தேவையில்லை, நான் இதை ஆஃப்லேயே வச்சுக்கிறேன். ஓகே, அடுத்தது கலர் டோன் டைனமிக் ரேஞ்ச் ஆப்டிமைசர். அதாவது ஹைலைட்ஸ்லயும் ஷேடோஸ்லயும் அதிகப்படியான டீடைல்ஸ் வந்து அதை ரெக்கவர் பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த மோடை வந்துட்டு ஆன் பண்ணி வைக்கணும். இதுலேயும் வந்துட்டு ஆட்டோவில் போடலாம், இல்லை லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, லெவல் 5 வரைக்கும் இருக்குது. இதில் நமக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த ஷேடோஸ்லையும் ஹைலைட்ஸ்லையும் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு ரெக்கவர் பண்ணி வேணும் அப்படிங்கிறத செட் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய மோடு தான் இந்த டைனமிக் ரேஞ்ச். ஆட்டோவில் கூட போட்டுக்கலாம், அதுவே வந்துட்டு எவ்வளோ இது பண்ணுங்கிறது எடுத்துக்கும். தேவையில்லைங்கிற பட்சத்தில் அதை ஆஃப்லையும் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து கிரியேட்டிவ் லுக்குங்கிறது ஃபோட்டோகிராஃபியில் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. பட் போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணுறோம் அப்படின்னா இது தேவையில்லை. மேக்ஸிமம் இது எல்லாத்தையுமே வந்துட்டு அதோட இதுலேயே விட்டுறலாம். மேக்ஸிமம் ஸ்டாண்டர்ட்லேயே வச்சு எடுக்கலாம். நான் ஒரு செட்டிங் செட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் ஷேடோ எனக்கு இவ்வளோ வேணும், ஃபேட்னஸ் எனக்கு இவ்வளோ வேணும், ஹைலைட்ஸ் எனக்கு இவ்வளோ வேணும், கான்ட்ராஸ்ட் எனக்கு இவ்வளோ இருக்கணும், சேச்சுரேஷன் எனக்கு இவ்வளோ வேணும், ஷார்ப்னஸ் ரேஞ்சு, கிளாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு வந்து வேணும்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு ஒவ்வொரு ஃபோட்டோவும் அப்போதைக்கு எப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி எடுக்கலாம். அதெல்லாம் லைவாக வந்துட்டு நம்ம எடுக்கும்போது தான் எதில் வச்சு எடுத்தா எப்படி வருது அப்படிங்கிறது பார்த்து அனலைஸ் பண்ணிக்க முடியும். இதில் நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. ஸ்டாண்டர்ட் இருக்குது, இதுலேயே பிடின்னு ஒன்று இருக்குது, என்டிஎன் நியூட்ரல் மோட்லாம் இருக்குது, இது விவிட் இருக்கும், கூல் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, செப்பியா அந்த மாதிரி மோடு, பிளாக் அண்ட் ஒயிட் மோடு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கிரியேட்டிவ் லுக்குன்னு சொல்றது, பிக்சர் ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க. அது இந்த வேற பிராண்ட்ல பிக்சர் ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கிரியேட்டிவ் லுக்குன்னு ஒரு பேர்ல கொடுத்துருக்காங்க. நான் ஸ்டாண்டர்ட்லேயே வச்சுக்கிறேன். ஸ்டாண்டர்ட்ல நான் கொஞ்சம் இந்த இதெல்லாம் கொஞ்சம் நியூட்ரல் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாமே. ஏன்னா அந்த டார்க்கா இருக்கிற இடத்துலயும் வந்து எனக்கு டீட்டெயில்ஸ் வேணும், நல்லா பிரைட்டா இருக்கிற இடத்துலயும் எனக்கு வந்து டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி இதை செட் பண்ணி வச்சிருக்கேன். பிக்சர் ப்ரொஃபைல் இது வந்து போட்டோக்கு கிடையாது, இது வந்து வீடியோவுக்கு தான் பிக்சர் ப்ரொஃபைல்ங்கிறது. நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா, PP1 இருந்து PP6 வரைக்குமே வந்துட்டு இதுலயே சில மோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. காமா, சினிடோன் 1 இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, மேட்ரிக்ஸு, ஐடி ப்ரோ, இந்த மாதிரி நிறைய இதெல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு ப்ரீசெட். இதுல
PP7ங்கிறது பார்த்தீங்கன்னா லாக் ப்ரொஃபைல ஷூட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடியது. வீடியோ மோடுக்கு தான் யூஸ் ஆகும், ஃபோட்டோகிராஃபி கிடையாது இது. அதனால இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து சாஃப்ட் ஸ்கின். செல்ஃபோன்லலாம் வந்துட்டு பியூட்டி கேமரா அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ஸோ அது பண்ணக்கூடிய வேலை தான் அந்த இதில் கொடுத்துருக்கிறது. இதை வந்து இப்போ ஸ்கின்னை வந்து ஸ்மூத்தன் பண்ணி கொடுக்கும். கொஞ்சம் அந்த டெக்ஸ்சர்லாம் தெரியாம கொஞ்சம் ஷார்ப்னஸ் எல்லாம் இறக்கி விட்டு ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி காமிக்கும். அதுலேயே வந்துட்டு லெவல் கொடுத்துருக்காங்க. லோவா ஸ்மூத் பண்ணா போதுமா, இல்லை மீடியமா ஸ்மூத் பண்ணா போதுமா, இல்லை ஹையஸ்டா ஸ்மூத் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி 3 லெவல் வந்து கொடுத்துருக்காங்க இதுல. ஸோ எனக்கு இது வேண்டாம், இதை வந்து நான் மேக்ஸிமம் ஆஃப்லேயே வச்சுக்கிறேன். எனக்கு வந்து ஷார்ப்பாகவே அந்த ஃபோட்டோ வந்து இருக்கணும். அதனால ஸ்கின்னை வந்து சாஃப்ட் பண்ண வேண்டாம். போஸ்ட் ப்ராசஸிங்ல நான் எவ்வளோ எனக்கு வேணுமோ நான் அந்த அளவுக்கு நான் வந்து இதை வந்து சாஃப்டன் பண்ணிக்குவேன். ஸோ எனக்கு இது தேவையில்லை. ஸோ அடுத்தது ஜீப்ரா டிஸ்பிளே. ஜீப்ரா டிஸ்பிளே என்ன அப்படின்னா, ஃப்ரேம் வைக்கிறோம் அப்படின்னா அதுல வந்து ஓவர் எக்ஸ்போஸ் ஆகுற இடம் வந்து இப்படி வரி வரியா தெரியும், கோடு கோடா. இந்த இடம்லாம் வந்துட்டு ரொம்ப ஹைலைட்டா இருக்கு, லைட் வந்து இந்த இடத்துல ஓவரா இருக்கு, எக்ஸ்போசிங் வந்து அதிகமா இருக்கு, இந்த இடத்துல ஓவர் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு, அதை வந்து லைட்டை வந்து கம்மி பண்ணிக்க அப்படின்னு சொல்லும். அதுக்காண்டி ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக இந்த ஜீப்ரா டிஸ்பிளேங்கிறது கொடுத்துருக்காங்க. வேண்டாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அதே கோடு கோடா போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்க. வேண்டாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா இதை ஆன்ல வச்சுக்கலாம். அதுலயே ஒரு லெவல் இருக்கு. அந்த கோடு வந்து அதிகமா தெரியணுமா இல்லை கம்மியா தெரியணுமா என்னங்கிறது நார்மலா ஒரு 95 இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து போட்டோகிராஃபிக்கு காட்ட முடியுமான்னு தெரியல, ஆன்ல தான் வச்சிருக்கேன். பட் இது ஸ்க்ரீனில் வந்து தெரிய மாட்டேங்குது. மானிட்டர் ஸ்க்ரீனில் வந்து என்னால் இதை காட்ட முடியல. பட் இதில் டைரெக்டாக வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிற இடம் மட்டும் லைன் வருது பாருங்க. ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிற இடம் மட்டும் ஜீப்ரா இது வந்துட்டு நான் ஆன் பண்ணி வச்சிருக்கிறதுனால இது கேமராவோட மானிட்டரில் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகுது தெரியுது. ஆனால் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுல வந்துட்டு அது எனக்கு தெரிய மாட்டேங்குது, காட்ட மாட்டேங்குது. இந்த மாதிரி ஜீப்ரா டிஸ்பிளே இது பிரத்யேகமாக இதுக்குன்னே உருவாக்கப்பட்டது போல இருக்குது. ஸோ அதனால் இதில் கரெக்டாக காமிக்குது, ஜீப்ரா லெவலும் காமிக்குது. அதே மாதிரி அந்த ஃபோக்கஸிங்ல பாத்தீங்கன்னா பீக்கிங்னு ஒன்று இருக்கும், ஃபோக்கஸ் பீக்கிங். அதுல வந்துட்டு பீக்கிங் டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு அதுல ஒன்று வச்சிருப்பேன். இந்த பாருங்க, இது வந்து ஹை. இது நான் அடுத்த செக்ஷன்ல நான் இதை கவர் பண்றேன். அதுல வந்து ரெட் கலரா காமிக்கும். அது வந்து எப்படின்னா, இப்போ மேனுவல் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஃபோக்கஸ் ஆயிருக்கிற இடம் மட்டும் ரெட் கலர்ல தெரியும். ஒரு ரெட் டிண்ட் அடிக்கும், உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பாக்ஸ்ல இருக்கிற கேமரா வந்துட்டு ஃபோக்கஸ் பண்றேன். இந்த இ மோட்டுங்கிறதுலாம் எனக்கு ரெட் கலர்ல தெரியுது. ஃபோக்கஸ் ஆகலை அப்படின்னா நார்மலா பிளர் அவுட்டா தெரியும். ஃபோக்கஸ் ஆயிருக்க இடம் மட்டும் ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணி காமிக்கும். நான் அப்படி உள்ள செட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து மேனுவல் ஃபோக்கஸ் பண்றதுக்கு கையை கொடுக்கும். மேனுவல் ஃபோக்கஸ் பண்றதுக்கு இது ரொம்ப கை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஃபோக்கஸ் பீக்கிங் வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து லென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி தள்ளி விட்டா இது வந்து மேனுவல் ஃபோக்கஸ். இந்த கீழே இருக்க ரிங்கும் சேர்த்து சுத்தம். மேலே தள்ளி விட்டா ஆட்டோ ஃபோக்கஸ், ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஃபோக்கஸ் பார்த்துக்கும். அந்த லென்ஸில் இந்த மாதிரி ஃபீச்சர் கிடையாது. உள்ளே போய் தான் நம்ம மேனுவல் ஆட்டோ வந்து மாற்றணும். பட் இதில் வந்து இப்படியே வந்து மாற்றிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதோட இப்படி மாற்றிட்டா இன்னொரு ப்ளஸ் ஒன்று என்னன்னா, மேக்னிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். நான் இன்கேஸ் வந்துட்டு இந்த மேனுவல் ஃபோக்கஸ்க்கு மாற்றிட்டு லைட்டாக அந்த ரிங்கை ரொட்டேட் பண்ணாவே அது க்ளோஸாக போயிடும், ஜூம் ஆகி போயிடுச்சு அப்படின்னா. இந்த சோனின்னு இந்த இது இருக்குது, நான் அதை ஃபோக்கஸ் பண்ணுறேன். இந்த டப்பாவில் இருக்கிற படத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபோக்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுவே வந்து 2 செகண்ட்ல அந்த மேக்னிஃபிகேஷன் ஆஃப் ஆகி பின்னாடி போயிடும். இல்லை இந்த சட்டர் பட்டனை ஆஃப் ப்ரெஸ் பண்ணினாலும் அதுவே பின்னாடி போயிடும். ஃபோக்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது ட்ரைபாட்ல போட்டுட்டு மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். மேனுவல் ஃபோக்கஸ் நிறைய நேரங்கள்ல யூஸ் ஆகும். உங்களுக்கே தெரியும், மேனுவல் ஃபோக்கஸ் வந்து எப்பெல்லாம் யூஸ் ஆகணும்னா, அந்த லைட் ரொம்ப கம்மியா இருக்கிற நேரங்கள்லாம் இந்த மேனுவல் ஃபோக்கஸ்ல போட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே ஒரு ஹெல்ப்பா இருக்கும். ஏன்னா ஆட்டோ ஃபோக்கஸ்ல வச்சோம்னா லென்ஸ் தேடிக்கிட்டே இருக்கும், சப்ஜெக்ட் எதுன்னே தெரியாது, கிறுக்கு முன்னாடி பின்னாடி போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். அப்படி ஆனிச்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்க சப்ஜெக்ட் வந்துட்டு ஷார்ப்பா ஃபோக்கஸே ஆகாது. ஸோ அப்ப இந்த மாதிரி மேனுவல் ஃபோக்கஸ்ல போட்டுட்டு இந்த மாதிரி மேக்னிஃபிகேஷன் ஆன் பண்ணி இருக்கும்போது ரொம்ப ஈஸியாவே நம்ம இதை லைட்டா ரொட்டேட் பண்ணும் போது அந்த இடம் ஃபோக்கஸ்ல இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு அந்த ஃபோக்கஸ் ஸ்பீக்கிங்கிறது அந்த ரெட் கலர்ல ஹைலைட் பண்ற லைன்ஸ் வந்து இதுல டிஸ்பிளே பண்ணும். அப்ப வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டா வச்சுட்டு ஃப்ரேமை கரெக்டா ஜூம் அவுட் பண்ணி பார்த்தோம்னா ஃப்ரேம் கரெக்டா வச்சிருப்போம். வச்சுட்டு அப்படியே கிளிக் பண்ணோம்னா போட்டோ நல்லா ஷார்ப்பா சூப்பரா வந்துடும். மேனுவல் ஃபோக்கஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கும் கை கொடுக்கும். மேக்ரோ போட்டோகிராஃபி பண்ணும்போதும் இந்த ஃபோக்கஸ் ஸ்பீக்கிங்கிறது வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மேக்ரோல வந்துட்டு கரெக்டான இடத்துல வந்து நம்ம ஃபோக்கஸ் வைக்க முடியாது. ரொம்ப ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ்ல வந்து அது ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ற மாதிரி இருக்கும். எங்க அது ஃபோக்கஸ் இருந்தா கரெக்டா இருக்குங்கிறது கேமராவுக்கு தெரியாது. நம்ம தான் வந்து கேமராவுக்கு சொல்லணும். மேனுவல் ஃபோக்கஸை ரொம்ப ஈஸியா வச்சிடலாம். ஆட்டோ ஃபோக்கஸ்ல கரெக்டான இடத்த ப்ரிடிக்ட் பண்ணி அந்த இடத்த வந்துட்டு ஃபோக்கஸ்ல வைக்கிறதுங்கிறது ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ்ல கொஞ்சம் சிரமம். மேக்ரோ போட்டோ எடுக்கும்போது சொல்றேன். ஓகே, இது எல்லாமே பார்த்தாச்சு. எக்ஸ்போசர் பார்த்தாச்சு, எக்ஸ்போசர் காம்பன்சேஷன் பார்த்தாச்சு, மீட்டரிங் பார்த்தாச்சு.
ஃபிளாஷ் பார்த்தாச்சு, ஒயிட் பேலன்ஸ் பார்த்தாச்சு, கலர் அண்ட் டோன் அதுதான் வந்துட்டு இந்த பிக்சர் ப்ரொஃபைல், கிரியேட்டிவ் லுக் இதெல்லாம் இருந்தது பார்த்தாச்சு. ஜீப்ரா டிஸ்பிளேவும் பார்த்தாச்சு. ஓவர் எக்ஸ்போஷரை வந்து லைன் போட்டு காமிக்கிறதுக்காண்டி ஜீப்ரா லெவல் வந்துட்டு நம்ம வச்சு பார்த்துக்க முடியும். இது எல்லாமே எக்ஸ்போஷர் அண்ட் கலர்ல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ். அடுத்தது வந்து AFMF. இது வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு வீடியோ. இதுவே ரொம்ப போர் அடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அப்புறம் ஒரு அன்பான வேண்டுகோள், அனாலிட்டிக்ஸை பார்த்த வரைக்கும் என்னோட சேனல் நிறைய பேர் வந்துட்டு ரேண்டமா பாக்குறவங்க 95% வந்து சப்ஸ்கிரைபே பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறவங்கன்னு பார்த்தா ஒரு 3 to 4% தான் சப்ஸ்கிரைபே பண்ணிருக்காங்க. சப்ஸ்கிரைபர் பண்ணவங்க வீடியோ பாக்குறவங்கள சொல்றேன். இந்த சேனல் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து போட்டோகிராஃபி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கு. யாருமே வீடியோஸ் பாக்குறது இல்ல. பார்த்தாலும் ஒரு ஜஸ்ட் பார்த்துட்டு டக்குனு ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. மேக்ஸிமம் ஆடியன்ஸ் வந்துட்டு ரேண்டமா கிளிக் பண்ணி பாக்குறவங்களும் சஜஷன்ல வந்துட்டு வீடியோ போயிட்டு அதுல பாக்குறவங்களும் தான் அதிகமா இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ போட்டோனையுமே அதுக்கு ரெஸ்பான்சிபிள் கொடுத்து வந்து பாக்குற மாதிரி தெரியல. பாக்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் நோட்டிபிகேஷன் ஆல் கொடுத்து வச்சுட்டு பாருங்க. ஏன்னா தேவையில்லாம நிறைய பேத்துக்கு வந்து வீடியோ ப்ரமோட் ஆகி அது அவங்களும் பாக்குறது இல்லை, அவங்களுக்கும் அது வேஸ்டா தான் போகுது. கேமரா பத்தி கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதுக்கு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கும் அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு தடவை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க இல்ல பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா திரும்ப என்னோட சேனலை கண்டுபிடிச்சு வர்றதுங்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். நான் அதுக்காண்டி சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொடுக்குற வீடியோக்கள் எப்படியா இருந்தாலும் ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோவை பாருங்க. பார்க்குற எல்லாத்துக்குமே சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. ஓகே, இன்னும் டீட்டெயிலா வேணும் அப்படின்னா இந்த மெனூஸ் எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் கவர் ஆயிடுச்சு. முக்கால்வாசி நம்ம கேமரால வந்து கவர் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. மேனுவல் ஃபோக்கஸ், ஆட்டோ ஃபோக்கஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து செட்டிங் தான். செட்டிங்ல வந்துட்டு அது ஒன்றும் பெருசா இருக்காது. ஆக்சுவலா இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ற விஷயங்கள் தான் இருக்கும். சோனி கேமரால எது எங்கெங்க நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் தான் அந்த செட்டிங்லலாம் இருக்கும். அதே மாதிரி இந்த ஏரோப்ளைன் மோடு அது இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் எதுக்கு என்னங்கிறது நான் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நான் வந்து டீட்டெயிலாக நான் சொல்லி முடிச்சிருவேன். ஸோ அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா இந்த பிகினருக்கு தேவையான, இதுவே பிகினருக்கு தேவையானது தான். அதுல இன்னும் டீட்டெயிலாக பிகினருக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நான் இன்னும் கொஞ்சம் நிறைய டீட்டெயிலாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். அதாவது செல்ஃபோனில் ஃபோக்கஸ் பண்ணுறது தெரியும் எல்லாத்துக்கும். கேமராவில் வந்துட்டு எப்படிலாம் ஃபோக்கஸ் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படியெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணனா எந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு அவுட்புட் வரும், எந்த மாதிரியான லென்சஸ்லாம் யூஸ் பண்ணால் எந்த மாதிரியான அவுட்புட்லாம் வரும் அப்படிங்கிறதுக்கு இன்னும் நிறையவே விஷயங்கள் கேமராவில், அதாவது DSLR கேமராவில் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே மறக்காம பெல்லும் அடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வராது, அதுக்கப்புறம் பார்க்க முடியாது, கண்டினியூட்டி இல்லாம போயிடும் இல்லையா? ஸோ அதனால தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அடிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் டெக்னிக்கலா கொஞ்சம் போறதுனால ஒரு டைமுக்கு ஒரு 2-3 டைம் பார்த்தாதான் இது என்ன எப்படி என்னங்கிறதே புரியும். அதையோட உங்க கையில கேமரா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை வந்து செட் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கலாம். அது எந்த கேமராவா இருந்தாலும் சரி, இது எல்லாமே காமன் தான், எல்லாத்துலயுமே இருக்கும். நிக்கான்லயும் இருக்கும், கேனன்லயும் இருக்கும், சோனிலயும் இருக்கும், ஃபியூஜிலயும் இருக்கும். எல்லா பிராண்ட் கேமராலையுமே இந்த எக்ஸ்போஷர்ங்கிறதோ ஆட்டோ ஃபோக்கஸ், மேனுவல் ஃபோக்கஸ்ங்கிறதோ எல்லாமே வந்து காமன் தான். போட்டோகிராஃபி பண்ணக்கூடிய அத்தனை பேத்துக்குமே தெரியும். இது எல்லாமே வந்துட்டு எல்லா கேமராலையுமே இருக்கக்கூடியது. இதுதான் பேசிக். இது வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க அப்படின்னா போட்டோகிராஃபிங்கிறது ஒண்ணுமே இல்லைங்க. அது எல்லாமே உங்களோட கிரியேட்டிவிட்டி தான். நம்ம எடுக்கிற போட்டோ நம்மளோட கிரியேட்டிவிட்டி ஏத்த மாதிரி தான் போட்டோ வந்து கன்வே ஆக போகுது. அது வந்து முழுக்க 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 டிபெண்ட்ஸ் அப்பான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கிரியேட்டிவா திங்க் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு ஃப்ரேம் வைப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து சப்ஜெக்டை கற்பனை பண்ணுவாங்க. ஸோ அப்படியெல்லாம் வந்துட்டு திங்க் பண்ணி டிசைன் பண்ணி ஒரு போட்டோவை எடுக்கிறது தான் வந்துட்டு ஒரு கரெக்டான போட்டோவா இருக்கும். ஓகேயா? ஸோ சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படி புரியுது அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் மேக்ஸிமம் அடுத்த வீடியோ பண்ணும்போது நான் அதை உங்களுக்கு கவர் பண்றதுக்காக பாக்குறேன். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல எல்லாமே டீட்டெயிலா வரும். ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை பாக்குறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.